வெல்கம் டு அவர் சேனல் கெம்ரிச்சுவல் கைட். இன்றைக்கி வீடியோவில் லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா 13 யூனிட்டோட ஃபஸ்ட் பார்ட் பார்த்தோம். இன்றைக்கி செகண்ட் பார்ட் பார்க்கலாம். லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர்லேருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். when atoms combines to form compounds their valence electrons involved in bonding. அதாவது ரெண்டு ஆட்டம்ஸ் கம்பைன் பண்ணி ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும்போது அதில் இருக்கும் இல்லையா வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அதுதான் பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் ஆட்டம்ஸ் எப்படி டாட் ஸ்ட்ரக்சரில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுதான் என்னென்னா லூயிஸ் டாட் symbol method. The Lewis dot structure or electron dot symbol for an atom consists of the symbol of element surrounded by dots representing the electrons of the valence shell of the atom. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆட்டம் இருக்கு இல்லையா, அந்த ஆட்டமில் இருக்க அந்த டாட் சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த சிம்பிள் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் அதை சுற்றி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. தி அன்பேர்ட் எலக்ட்ரான் இன் தி வேலன்ஸ் ஷெல் இஸ் அதாவது அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது 2 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது பேர்டு. ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது அன்பேர்டு. ஓகேவா, 2 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா அது பேர்டு, ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது அன்பேர்டு. அந்த அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அன்பேர்டு எலக்ட்ரானை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சிங்கிள் டாட்டால் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஒரே ஒரு டாட் இருந்துச்சு அப்படின்னா அது அன்பேர்டு எலக்ட்ரான். பேர்டு எலக்ட்ரான் அப்படின்றது பேர் ஆஃப் டாட்ஸ், 2 டாட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பேர் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மீன் பண்ணிக்கலாம். சிம்பிள் அதர் தன் டாட்ஸ் லைக் crosses ஆர் சர்க்கிள்ஸ் மே யூஸ் டு டிஃப்ரென்ஷியேட் தி எலக்ட்ரான்ஸ் ஆஃப் தி டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் இன் த மாலிகுல். அதாவது டாட்ஸ் தவிர க்ராசஸ், அதாவது மல்டிபிள் மாதிரி அந்த சிம்பிள் இருக்கும் இல்லையா, அந்த க்ராசஸ் இல்லை அப்படின்னா ரவுண்டு சர்க்கிள். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு, எலக்ட்ரான்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸில் இருக்க வெவ்வேறு எலிமெண்ட்ஸில் இருக்க எலக்ட்ரான்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ ஹைட்ரஜன் அப்படின்னா ஹைட்ரஜனோட ஆட்டம் இந்த டேபிள் பார்த்துக்கோங்க. 13.3ல் லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர். ஃபஸ்ட் என்ன எலமெண்ட் அப்படின்னா ஹைட்ரஜன். ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 1. எலக்ட்ரான் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குது டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது, வேலன்ஸ் எலக்ட்ரானும் 1 தான். அப்போ லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ, ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது, அப்போ ஒரே ஒரு டாட். இதுவே ஹீலியம் அப்படிங்கும்போது எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷனும் 2 தான், வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸும் 2 தான். அப்போ எவ்வளோ டாட்ஸ் இந்த இடத்துல வருது, 2 டாட்ஸ். ஓகேவா, பெரிலியம் அப்படிங்கும்போது 4 எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், அதாவது எஸ் ஆர்பிட்டால் 1s2 2s2. ஃபஸ்ட் இருக்க எஸ் ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான், அடுத்து இருக்க எஸ் ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான், 1s2 2s2 2,2. அப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் 2. அப்போது இது நம்ம எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னா 2, இந்த சைடு 1 இந்த சைடு 1. ஓகேவா, கார்பனில் பார்த்தீங்க அப்படின்னா 6 எலக்ட்ரான்ஸ் அட்டாமிக் நம்பர் 6. அதோட எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன் 1s2 2s2, பேலன்ஸ் இருக்க 2 எலக்ட்ரான், அடுத்து p ஆர்பிட்டால் 2p2. அப்போது அந்த 2 அப்படிங்கிறது 1, அதாவது ஃபஸ்ட்டு ஷெல், செகண்ட் ஷெல்லில் இருக்க 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஓகேவா, அதை 2,4ன்னு நம்ம மொத்தமாக சொல்கிறோம். அப்போ அதில் இருக்க வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோனா 4. இந்த 4 எலக்ட்ரான்ஸ் தான் இந்த இடத்துல நம்ம எப்படி மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் நைட்ரஜன் ஆக்சிஜனுக்கும். சரியா, மோர் டு நோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா note that dots are placed one to each side of the letter symbol until 4 sides are occupied. Okay, 4 sides. Then the dots are written 2 sides until the valence electrons are accounted for. This placement is single dot immaterial. அடுத்தது என்ன, டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் பாண்ட். சரியா, இது லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் பாண்ட். all the elements have different valential electron. ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கும். ஸோ தி வே இன் விச் தே கம்பைன் டு ஃபார்ம் காம்பவுண்ட்ஸ் ஆல்சோ டிஃபர்ஸ். அதாவது எந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது, த வே அதுவும் டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹென்ஸ் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் பாண்டிங் பாசிபிள் பிட்வீன் ஆட்டம்ஸ் விச் மேக் தி மாலிகுல். அப்போது ஒரு மாலிகுல் மேக் பண்ணணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கெமிக்கல் பாண்டிங் பாசிபிள். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, அதாவது
எலமெண்ட்ஸுக்கு வந்து வேலன்ஸ் ஒரு எலமெண்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜனுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வேறு, ஹீலியம்க்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வேறு, ஆக்சிஜனுக்கு வேறு, நைட்ரஜனுக்கு வேறு. ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து இருக்கும். இந்த மாதிரியாக இருக்க காம்பவுண்ட்ஸ் வந்து கம்பைன் பண்ணுறது எப்படி இருக்கும் அப்படின்னா டிஃபர்ஸ். இந்த எந்த ஒரு கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் வேல தான் வந்து எலமெண்ட்ஸ் கம்பைன் பண்ணி ஒரு காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கெமிக்கல் பாண்டிங் என்ன பாசிபிள் அப்படின்னா வந்து ஆட்டம்ஸ் பாசிபிள் பிட்வீன் ஆட்டம்ஸ் டு மேக் மாலிகுல். ரெண்டு ஆட்டம்ஸ்க்கு இடையே இருக்க கெமிக்கல் பாண்டிங் டிஃபர் ஆகும். அது வந்து டிஃபர் ஆகி மாலிகுல்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். Depending on the type of bonding, they show the different characteristic of or properties. அந்த பாண்ட் அப்படின்றது வந்து அந்த பாண்டை பொறுத்து தான் அதோட ப்ராப்பர்ட்டிஸும் கேரக்டரிஸ்டிக்ஸும் டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. Such types of bonding that are considered to exist in molecules are categorized in figure 13.5. ஓகேவா? Among these let us learn about என்னென்ன பாண்ட் இருக்குது இங்கே பார்க்கலாம் அப்படின்னா அயானிக் பாண்ட், கோவலண்ட் பாண்ட், கோஆர்டினேட் பாண்ட். ஓகேவா? அயானிக் பாண்டு, கோவலண்ட் பாண்டு, கோஆர்டினேட் பாண்டு தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் என்ன அப்படின்னா அயானிக் பாண்ட் ஆர் எலக்ட்ரோவேலண்ட் பாண்ட். அண்ட் அயானிக் பாண்ட் இஸ் அ கெமிக்கல் பாண்ட். இது வந்து என்ன பாண்டு? ஒரு கெமிக்கல் பாண்ட். பை தி எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் பிட்வீன் பாசிட்டிவ் அயான் அண்ட் நெகட்டிவ் அயான். எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு பாசிட்டிவ் சைடு இருக்கும், நெகட்டிவ் சைடு இருக்கும். அதே மாதிரி தான் ஆட்டம்ஸ்க்கும். அந்த ஆட்டம்ஸ்க்கு இடையே இருக்க பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பாண்ட் அது ரெண்டு எப்படி கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன். சரியா? எலக்ட்ரோஸ்டாட்டிக் பாசிட்டிவும் நெகட்டிவும், அதாவது பாசிட்டிவும் எப்போ என்ன ஆகாது? கனெக்ட் ஆகாது. பாசிட்டிவும் நெகட்டிவும் தான் கனெக்ட் ஆகும். அதுதான் அந்த பாசிட்டிவும் நெகட்டிவும் வந்து எந்த அட்ராக்ஷன் இருக்குது, கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்குது இல்லையா, அந்த ஃபோர்ஸ் இருக்குது இல்லையா, அது என்ன ஃபோர்ஸ் அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். த பாண்ட் இஸ் ஃபார்ம்டு பிட்வீன் டூ ஆட்டம்ஸ் when one or more electrons are transferred from one valence shell of atom to valence shell of other atoms. ஓகேவா? அதாவது இந்த பாண்ட் இருக்கு இல்லையா, இந்த அயானிக் பாண்ட் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த ரெண்டு ஆட்டம் இப்போ ஏபி அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏல ஒரு பாசிட்டிவ், பியில் ஒரு நெகட்டிவ். இது ரெண்டுக்கு இடையில என்ன இருக்குது அப்படின்னா ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து இருக்குது. ஓகேவா? அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வெறுமனே அது ரெண்டுக்கும் இடையில எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் வந்து வராது. என்ன பண்ணுது அப்படின்னா ஏ வந்து ஒரு எலக்ட்ரானை வந்து எதுக்கு கொடுக்குது? பிக்கு கொடுக்குது. சரியா? ஏ வந்து ஒரு எலக்ட்ரானை பிக்கு கொடுக்குது. அப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர்டு, அதாவது எலக்ட்ரான்ஸ் வந்து கண்டிப்பாக ஒன்றுலேருந்து இன்னொன்றுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது தான் இந்த அதாவது இந்த அயானிக் பாண்ட் அப்படின்றது வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தி ஆட்டம் தட் லாசஸ் எலக்ட்ரான்ஸ் வில் ஃபார்ம் அ கேட்டயான். ஒரு ஆட்டம் இருந்துச்சு அப்படின்னா அந்த இப்போ ஏ அப்படிங்கிற ஒரு ஆட்டம் அதுக்கிட்ட இருக்க ஒரு எலக்ட்ரானை வந்து லாஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்கிறாங்கன்னா கேட்டயான் அப்படின்னு சொல்கிறாங்க, பாசிட்டிவ் அயான். இதுவே அந்த ஏ அப்படிங்கிற ஒரு ஆட்டம் எலக்ட்ரானை வந்து இன்னொரு ஆட்டம் கிட்டேருந்து வாங்கிக்கிச்சு அப்படின்னா அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆனயான், நெகட்டிவ் அயான் அப்படின்னு சொல்கிறாங்க. These oppositely charged ions come closer to each other due to electrostatic force of attraction. இது அதுதான் மறுபடியும் சொல்கிறாங்க. அப்போது எதர் ஒன்று வந்து எலக்ட்ரானை வாங்கும், இல்லைன்னா எலக்ட்ரானை வந்து கொடுக்கும். எலக்ட்ரானை வந்து கொடுத்துச்சு அப்படின்னா அது கேட்டயான், பாசிட்டிவ் அயான். எலக்ட்ரானை வந்து வாங்கிக்கிச்சு அப்படின்னா ஆனயான், நெகட்டிவ் அயான். அப்போது பாசிட்டிவ் அயான், நெகட்டிவ் அயான் ரெண்டு இருக்கும். அது ரெண்டுக்கு இடையில் என்ன நடக்கும் அப்படின்னா வந்து அட்ராக்ஷன் வந்து நடக்கும். அந்த அட்ராக்ஷன் எந்த மாதிரி அட்ராக்ஷனாக இருக்குன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். அப்போது இந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன் வந்து நடந்து ஒரு பாண்ட் வந்து ஃபார்ம் ஆயிரும். தி பாண்ட் இஸ் as the bond is between the atoms, it is called ionic bond. And the attractive forces being electrostatic, the bond is also called electrostatic bond. ஓகே, புரிஞ்சுதா? இப்போது இந்த பாண்ட் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா அயானிக் பாண்ட் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு இடையில இருக்க ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து என்ன? எலக்ட்ரோஸ்டாட்டிக். அதனால இது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பாண்ட் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்படியும் சொல்லலாம். சின்ஸ் தி வேலன்ஸ் concept has been explained in terms of electrons, so it is called electrovalent bond. ஓகேவா? இந்த வேலன்ஸ் கான்செப்ட் இருக்கு இல்லையா, அந்த வேலன்ஸ் கான்செப்டை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா வந்து எலக்ட்ரான்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதனால அது எலக்ட்ரோவேலண்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து ஃபார்மேஷன் ஆஃப் அன் அயானிக் பாண்ட். இதில் வந்து ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் ஏபி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆட்டம்ஸை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏ வந்து ஒரு எலக்ட்ரான் எக்ஸஸாக வந்து இருக்குது, பி வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து லெஸ்ஸர் தேன் தி ஆக்டெட்
எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஏல வந்து எப்படி இருக்குது, ஒரு எலக்ட்ரான் எக்ஸஸாக இருக்குது. பியில் எப்படி இருக்குது, ஒரு எலக்ட்ரான் கம்மியாக இருக்குது. ஆக்டெட் கான்ஃபிகரேஷனை விட ஒரு எலக்ட்ரான் கம்மியாக இருக்குது. இஃப் ஆட்டம் ஏ, இப்போ ஆட்டம் ஏ இருக்கு இல்லையா, அந்த ஆட்டம் ஏ வந்து ஒரு எலக்ட்ரானை வந்து பிக்கு கொடுத்துச்சு அப்படின்னா both the atoms will acquire stable octet electronic configuration. புரிஞ்சுதா? ஏல வந்து ஒரு எலக்ட்ரான் எக்ஸஸாக இருக்குது, பியில் வந்து ஒரு எலக்ட்ரான் கம்மியாக இருக்குது. எதுக்கு? ஆக்டெட் கான்ஃபிகரேஷனுக்கு. அப்போது ஏ என்ன பண்ணுது அப்படின்னா பிக்கு வந்து ஒரு எலக்ட்ரானை கொடுக்குது. அப்படி கொடுக்கும்போது ரெண்டு ஆட்டம்ஸும் என்ன ஃபார்ம் என்ன ஸ்டேபிள் ஆயிரும் அப்படின்னா ஆக்டெட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் வந்து ஸ்டேபிள் ஆயிரும். சரியா? இந்த ரிசல்ட் இதில் ஃபைனலாக என்ன அப்படின்னா வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஓகேவா? அப்போது ஏ என்ன பண்ணியிருக்கு, ஒரு எலக்ட்ரானை பிக்கு கொடுத்துருக்கு. ஏ வந்து ஒரு எலக்ட்ரானை வந்து பிக்கு கொடுத்துச்சு அப்படின்னா ஏ என்னவா மாறிடும் அப்படின்னா கேட்டயானாக மாறிடும், அதாவது பாசிட்டிவ் அயானாக மாறிடும். பி வந்து ஒரு எலக்ட்ரானை வந்து என்ன பண்ணியிருக்கு, வாங்கியிருக்கு. அப்போ அது என்ன ஆயிரும் அப்படின்னா பி வந்து நெகட்டிவ் ஆனையானாக மாறியிருக்கு. அப்போது இங்கே வந்து ஆப்போசிட்டிவ்லி சார்ஜ்டு அயான்ஸ் ஹெல்டு டுகெதர் பை தி எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் விச் இஸ் கால்டு அயானிக் பாண்ட் ஆர் எலக்ட்ரோவேலண்ட் பாண்ட். இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா வந்து ஆப்போசிட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் அயானிக் பாண்ட் பிட்வீன் டூ ஆட்டம்ஸ். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அயானிக் பாண்ட் ஆர் எலக்ட்ரோவேலண்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன் ஜென்ரல் அயானிக் பாண்ட் இஸ் ஃபார்ம்டு பிட்வீன் மெட்டல் அண்ட் நான் மெட்டல். நார்மலாக வந்து அயானிக் பாண்ட் எதுக்கு இடையில ஃபார்ம் ஆகும் அப்படின்னா மெட்டலுக்கும் நான் மெட்டலுக்கும் இடையில தான் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போது எலமெண்ட்ஸ் குரூப் 1, 2 இன் பீரியாடிக் டேபிள் ஆல்கலி அண்ட் ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ்க்கு இடையில தான் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ இல்லுஸ்ட்ரேஷன் எக்ஸாம்பிள் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் அயானிக் பாண்ட் இன் சோடியம் குளோரைடு NaCl. சோடியமோட அட்டாமிக் நம்பர் என்ன 11. ஓகேவா? அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து 2,8,1. அப்போது இதுக்கு எவ்வளோ எலக்ட்ரான் வந்து அதிகமாக இருக்குது, ஒரே ஒரு எலக்ட்ரான் வந்து அதிகமாக இருக்குது. எலக்ட்ரானிக் நோபல் கேஸஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் வந்து ஜாஸ்தியாக வந்து இருக்குது. அப்போது சோடியம்க்கு வந்து என்ன டெண்டன்சி இருக்குது அப்படின்னா இது வந்து ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணிடும். ஏன் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது, அதனால இது வந்து ஈஸியாக ஒரு எலக்ட்ரானை வந்து லாஸ் பண்ணிடும். அப்போது இது என்னவா மாறிடும் அப்படின்னா வந்து சோடியம் கேட்டயானா வந்து மாறிடும். புரிஞ்சுதா? சோடியமோட அட்டாமிக் நம்பர் வந்து 11, அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2,8,1. அப்போது அது ஒரு எலக்ட்ரான் வந்து எக்ஸஸாக இருக்க ஒரு எலக்ட்ரான் அது ஈஸியாக என்ன பண்ணும் அப்படின்னா வந்து லாஸ் ஆயிரும். ஓகேவா? ஏன் லாஸ் ஆகுது அப்படின்னா 2,8 இருந்துச்சு, 8 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா 2,8 அப்படிங்கிறது நியானோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை ரீச் பண்ணுறதுக்கு அந்த ஒரு எலக்ட்ரானை சோடியம் கண்டிப்பாக லாஸ் பண்ணியே ஆகணும். அப்போ தான் அது வந்து ஆக்டெட் கான்ஃபிகரேஷனை இது பண்ண முடியும், சரியா? ரீச் பண்ண முடியும். அதனால ஈஸியாக அது ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணிடும், லாஸ் பண்ணிடும். இது இன் கேஸ் ஆஃப் குளோரின் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அட்டாமிக் நம்பர் வந்து 17, அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2,8,7. இப்போது இந்த இடத்துல வந்து 2,8,7 இது வந்து ஆக்டெட் கான்ஃபிகரேஷனை வந்து அட்டைன் ஆகணும் அப்படின்னா இதுக்கு எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வேணும் அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் வேணும். அந்த ஒரு எலக்ட்ரான் எங்கேருந்து வாங்கிக்கும் அப்படின்னா சோடியம் Na+ கிட்டேருந்து ஒரு எலக்ட்ரானை வந்து வாங்கிக்கும். சரியா? இது என்ன பண்ணுது, ஒரு எலக்ட்ரானை சோடியம் கிட்டேருந்து வாங்குறங்காட்டி இது எப்படி மாறிடுதுன்னா Cl-. ஓகேவா? குளோரைடு ஆனையானா மாறிடுது. இங்கே தான் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு எக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இடத்துல AX. ஓகேவா? இந்த இடத்துல வந்து என்ன இருக்குது அப்படின்னா AX வந்து இருக்குது. இந்த எக்ஸ் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் எக்ஸஸாக இருக்குது. பி வந்து எவ்வளோ, இது வந்து NAன்னு வச்சுக்கலாம். AX அப்படின்றது வந்து NA ப்ளஸ் பி வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா 1 2 3 4 ஒரு 6 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது. அப்போ வந்து இதுக்கு ஒரு எலக்ட்ரான் வந்து பத்தாமல் இருக்குது. அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா ஏ வந்து ஒரு எலக்ட்ரானை பிக்கு வந்து கொடுக்குது. அப்போ கண்டிப்பாக ஸ்டேபிள் வந்து ஆயிடுது. இதுக்கு இடையில என்ன ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து இருக்குது. சரியா? when atom of sodium combine with the atom of chlorine, an electron is transferred from sodium atom to chlorine atom forming sodium chloride molecule as both atoms attain stable octet configuration. அதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. Na + Cl- இங்கே
gives NaCl. ஓகேங்களா. illustration 2. இதே மாதிரி மெக்னீஷியம் குளோரைடு இருக்கும். மெக்னீஷியோட அட்டாமிக் நம்பர் 12, அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 282. அப்போது இதில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா 2 எலக்ட்ரான்ஸ் எக்ஸஸாக இருக்குது. அப்போ இந்த மெக்னீஷியம் 2+ ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி Cl கூட வந்து இது சேர்ந்து மெக்னீஷியம் குளோரைடு வந்து கொடுக்கும். அதுதான் இங்கே இல்லுஸ்ட்ரேஷன். இது வந்து மெக்னீஷியம் அயான் 2,8,2, குளோரின் வந்து 2,8,7. அப்போது இதுக்கு எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து வேணும் அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் வந்து வேணும். அப்போ 2,8, 2,8,2, 2,8,8. அப்போ குளோரின் ஆட்டம்க்கு வந்து ஒரு எலக்ட்ரானை வந்து யார் கொடுக்குறா? மெக்னீஷியம் வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா MgCl2. ஓகேவா. MgCl2 வந்து ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். அப்போது என்ன ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். தீஸ் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு பிகாஸ் இதெல்லாம் எதனால் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா வந்து ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் கேட்டயான்ஸ் அண்ட் ஆனயான்ஸ். ஓகேவா. அப்போ இதுக்கு கண்டிப்பாக ஜியோமெட்ரிக் பேட்டர்ன் அப்படின்றது வந்து வெல் டிஃபைனடாக இருக்கும். இது வந்து இதெல்லாம் எப்படி இருக்கும், அதாவது இந்த அயானிக் பாண்ட் இருக்க காம்பவுண்ட்ஸ் எல்லாமே வந்து ரூம் டெம்பரேச்சரில் கிறிஸ்டலைன் சாலிட்ஸாக வந்து இருக்கும். எலக்ட்ரோநெகட்டிவ் கண்டக்டிவிட்டி அப்படிங்கன்னு பார்க்கும்போது இதெல்லாம் வந்து சாலிட்ஸாக இருக்கிறதுனால டைட்லி ஹெல்டு டுகெதர். இதில் அயான்ஸ் ஒரு சாலிடாக இருக்கங்காட்டி அதில் இருக்க அயான்ஸ் வந்து ரொம்ப பக்கமாக டைட்டாக வந்து இருக்கும். அது வந்து ஈஸியாக மூவ் ஆகாது. அப்போ இது கண்டிப்பாக என்ன கண்டக்ட் பண்ணாது? எலக்ட்ரிசிட்டி வந்து கண்டக்ட் பண்ணாது. இதுவே வந்து அக்வஸ் சொல்யூஷனில் இருந்துச்சு, அதாவது லிக்விடாக வாட்டர் மாதிரி இருந்துச்சுன்னா எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். இதோட மெல்ட்டிங் பாயிண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா வந்து வெரி ஹை எனர்ஜி. அதான் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இதெல்லாம் சாலிடாக இருக்கும். சாலிடாக இருக்கங்காட்டி இதுக்கு அயான்ஸ் வந்து பக்கம் அரேஞ்ச் ஆகிருக்கும். சரியா. ஜியோமெட்ரியில் வந்து ரொம்ப பக்கமாக அயன் ரொம்ப டைட்டாக ஹோல்ட் ஆகிருக்கும். அதனால இதுக்கு வந்து மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து ஹையாக இருக்கும். ஹாவ் அ ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் அண்ட் பாய்லிங் பாயிண்ட். சாலிபிலிட்டி. இது வந்து எதில் சாலிபிள் ஆகும் அப்படின்னா வந்து போலார் சால்வெண்ட்ஸ் லைக் வாட்டரில் சாலிபிள் ஆகும். எதில் சாலிபிள் ஆகாதுன்னா நான் போலார் சால்வெண்ட்ஸில் சாலிபிள் ஆகாது. இதோட டென்சிட்டி, ஹார்ட்னஸ், பிரிட்டல்னஸ் என்னென்னா அயான் இது வந்து ரொம்ப டென்சிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கங்காட்டி இது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். எதனால ஹார்டாக இருக்கும்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கங்காட்டி இது ரொம்ப ஹார்டாக இருக்கும். அடுத்தது ரியாக்ஷன்ஸ். இது வந்து அயானிக் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கேரி அவுட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்கலாம்? கோவலன்ட் பாண்ட்லேருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸோ இல்லை ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.